நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு. நம்ம மக்காச்சோளம் போட்டிருந்தோம்ல, அந்த வயலுக்கு பின்பக்கம், அதாவது மக்காச்சோளம் போட்டிருந்த வயலுக்கு மேல்புறமாக கிழுவை வேலி போட்டிருந்தோம். அதுக்குள்ளே எலுமிச்சை இருந்துச்சு. தண்ணி கொஞ்சம் உப்பு தண்ணி ஆயிடுச்சு. அது வர இல்லாமல் எலுமிச்சை சரியாக பாடுவாக்க முடியலைங்கனால எலுமிச்சை அழிஞ்சு வச்சு, அதனால் எலுமிச்சை அழிச்சிட்டு கிழுவ முள்ளெல்லாம் வெட்டி கொஞ்சம் அப்புறப்படுத்தி வச்சுருந்தோம். ஆனால் வருஷத்துக்கு ஒருக்கா கிழுவ முள் வெட்டி போடுவோம். அப்படி போட்டதில் இன்றைக்கி முக்கியமாக என்னென்னா இருக்குங்களா, என்ன செடின்னு தெரியுங்களா? அதாவது செந்தட்டின்னு சொல்லுவோம்ல நம்ம ஊரில். அதான் காய் போட்டிருக்குங்க செந்தட்டியில். தெரியுதா அந்த வெள்ளை கலரில் காய்கள்? இந்த செந்தட்டி காய்கள் போட்டிருக்குது. இது எல்லாமே பெரும்பாலும் இந்த செந்தட்டி எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, கிராமப்புறங்களில் பித்தக்காய்ச்சல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பித்தக்காய்ச்சல் வந்துச்சுன்னா செந்தட்டியோட வேர்க்கசையான அந்த காய்ச்சல் கண்ட ஆளுகளுக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தோல் சம்மந்தமான நோய்கள், அதாவது இந்த சொறி, சிரங்கு, கரப்பான், அந்த மாதிரி தோல் சம்மந்தமான நோய்கள் இருந்துச்சுனாலும் இதோட வேர் கஷாயத்தை கொடுப்பாங்க. பெரும்பாலும் இதோட வேறு தான் அதிகமாக மருத்துவ பயன்களுக்கு பயன்படும். உங்கள் ஏரியாவில் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, இதை தவிர வேறு ஏதாச்சும் உங்கள் ஏரியாவில் சித்த மருத்துவ பயன்பாட்டுக்கு இந்த செந்தட்டி பயன்படுத்துனீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறோம். தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் ஃபுல்லாக நம்ம வெட்டி போட்டுருந்தோம்ல அந்த வேலி, அதுக்கு இடையில செந்தட்டி தான் ரொம்ப முளைச்சிருக்கு. ஆனால் இது வரைக்கும் இந்த அளவுக்கு பார்த்ததே இல்லை. கண்ணூலி கிழங்கு வரும், ஆனால் இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு மழை விழுந்துச்சுன்னா கண்ணூலி கிழங்கு ஃபுல்லாக வளர ஆரம்பிச்சிடும். வருஷம் இந்த திண்டுக்கல் சைட்லேருந்து கொஞ்சம் நபர்கள் வந்து கண்ணூலி கிழங்கு வெட்டிட்டு போவாங்க. ஏன்னா ரேட்டு எவ்வளோ, 1000 ரூபாய்க்கு எவ்வளோ போகுதுன்னு சொன்னாங்க. எவ்வளோன்னு தெரியல, இப்போ எந்த அளவுக்கு ரேட்டு போகுதுன்னு தெரியல. ஆனால் வந்து ஒரு வாரம் தங்கியிருந்து இந்த நம்ம ஏரியாவில் ஃபுல்லாக வெட்டிட்டு போவாங்க. அது மாதிரிக்கு தான் இது செந்தட்டி வேறும். ஆனால் இது அந்தளவுக்கு யாரும் வெட்ட மாட்டாங்க. ஆனால் சித்த மருத்துவ சார்ந்த பயன்பாடு இருக்கிற நபர்கள், இல்லை தெரிஞ்ச நபர்கள் கண்டிப்பாக அந்த செந்தட்டியை போட்டு வெட்டி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் இந்த செந்தட்டி சம்பந்தமான சித்த மருத்துவ தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அது நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.